டவர் அமைக்க இடம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. மெசேஜ் பார்க்கும்போதே தெரியும் என் ஃப்ராடு அப்படின்னு. சரி, நம்ம வீடியோக்காக அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசினேன். கால் பண்ணால் ட்ரூ காலரில் பேரே டுபாக்கூர்னு தான் வருது. இப்போலாம் யாருக்கு கால் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் தாங்க வருது. உடனடி கடன்கள், வீட்டில் இருந்து பணம் சம்பாதிப்பது, சமூக ஊடக விளம்பரங்கள், சைபர் கிரிமினல்களால் விரிக்கப்பட்ட வலையாக இருக்கலாம். கவர்மெண்ட் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு மெசேஜ் சொல்றதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றவங்களை பிடிச்சி கடுமையான தண்டனை கொடுத்தா அடுத்து பண்ணாம இருப்பாங்க. நேற்று எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, டவர் அமைக்க இடம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நான் நம்பருக்கு வந்து கால் பண்ணேன், எடுக்கல. திரும்ப அவங்களே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு பொண்ணு பேசிச்சு, 40 லட்ச ரூபா அட்வான்ஸ் தராங்களாம். என்ன பேசியிருக்குன்னு கேளுங்க. எந்த கம்பெனிக்காக நீங்க டவர் அமைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன், பிஎஸ்என்எல். இது ஆன்லைன் மூலமாக தான் வெரிஃபிகேஷன் ஆகிட்டு டைரெக்டாக விசிட் பண்ண மாட்டாங்க. வெரிஃபிகேஷனுக்காக 10 ஜெராக்ஸ், அப்படி இல்லைன்னா 10 ஜெராக்ஸ், லேண்ட் ஓனரோட ஆதார் கார்டு, இது மட்டும் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நாங்கள் சேட்டலைட் மூலமாக செக் பண்ணி பார்ப்போம். 90% மேலே ஃப்ரீக்வன்சி கிடைச்சா மட்டும் தான் நாங்கள் லேண்ட் ஓகே பண்ணுவோம். லேண்ட் ஓகே ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு 40 லட்சம் அட்வான்ஸ் அமௌண்ட்டு, 45,000 ரூபா வாடகை ப்ளஸ் 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்போம். அக்ரிமெண்ட் போட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துக்காக ஃபஸ்ட் நீங்கள் லைசன்ஸ் எடுத்துட்டு அதுக்காக ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. 50% அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 50% அமௌண்ட் கம்பெனி பே பண்ணுங்க. நீங்கள் பே பண்ணுறது ரீஃபண்டபிள் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து உங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உண்டான 50% அமௌண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கு, அப்படிதானே மேம்? ஆமாங்க சார். இது எனக்கு நீங்கள் ஒரு இப்போ 20 lakhs அட்வான்ஸ் தரேன்னு சொல்கிறீங்களா மேம்? அதில் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம்ல? இல்லை சார், இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்வொகேட் மூலிமா கவர்மெண்ட் மூலிமா பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் லைசன்ஸ்க்காக ஃபீஸ் கட்டணும் காட்டணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த இனிஷியல் அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க விதின் 2 hours, ஓகேங்களா? சரி, 2 hours ஆகும், ஓகேங்களா? நேரில் எதுவும் பார்க்க முடியுமா மேம்? எங்கே இருக்கீங்க, என்ன ஆன்லைன்? இது வந்து ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கு சார். சரி மேம், ஓகேங்களா? நான் பேசிட்டு இருக்கிறது வந்து ஹரியானா, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஹரியானாவில் இருக்கீங்க, ஆனால் தமிழ் நல்லா பேசுகிறீங்க சார். எங்கள் சொந்த ஊர் தமிழ்நாடு சார். தமிழ்நாட்டில் எங்கே மேம் நீங்கள்? சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம். சரிங்க மேம். எனக்கு தெரியும், எங்க சுற்றியும் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் தான் கேட்பாங்கன்னு. அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குவானுங்க, அதுக்கப்புறம் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குவானுங்க. நம்ம தான் எப்பவுமே கவனமாக இருந்துக்கிறணும். இது போல் ஃபோர்ஜரி நிறைய கால் பண்ணுவாங்க. நம்மளோட பயோடேட்டாலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நம்மளோட நம்பர்லேருந்து பயோடேட்டா எல்லாமே இவங்களுக்குலாம் ஈஸியாக கிடச்சிரும். நம்ம எப்பவுமே கவனமாக இருந்துக்கிறணும். நான் ஏற்கனவே ஒரு தடவை என் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஏமாந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தும் வாங்கலை. கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை. ஏன்னா பணம் பறி போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப வர்றது வந்து குதிரை கொம்பா தான் இருக்கும். பார்த்துக்கோங்க.